சுசீந்திரன் இது வரைக்கும் ரொம்ப ஆர்டி ரொம்ப ரியலிஸ்டிக் சினிமா தான் எடுத்திருக்காங்க. பட் முதல் தடவையாக இந்த ஒரு படம் நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஒரு படங்கள் போயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் பெரிய ஹிட் ஆகிருக்கு, அட் த சேம் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய போயிருக்கு. பட் இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக எல்லா தர மக்களும் ரீச் ஆகணுன்ற ஒரு குறியோடு தான் பண்ண ஒரு படம். எல்லா விஷயங்களும் என்னெல்லாம் இருக்கணுமோ, என்ன ஃபைட்ஸு, சாங்ஸ், காமெடி, லூட்டி எடுக்கிறது, மேஜிக், லாஜிக்கும் இருக்கும் மேஜிக்கும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கதை. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து என் கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நடிகராக இருக்குது வந்து ஒரு நடிகர், ஒரு துணை நடிகர் மாதிரி இருப்பார். ஆனால் அவர் வந்து ஒரு வில்லன் ஆகணும்னு, பெரிய வில்லன் ஆகணும்னு ஆசை. அதுதான் அவரோட எய்ம். அண்ட் இந்த கதையில் என்ன ஆகிறாரு அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு சீனும், நாங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும், சாங்ஸ், ஃபைட்ஸ், தூள் பறக்கும். சாங்ஸ்லாம் வந்து அந்த ஃபைட்ஸ்லாம் வந்து ஒரு ரகலையான ஃபைட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் காமெடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதில் வில்லன் நல்ல நல்ல வில்லன்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் பிரதீப் இதே மாதிரி அவர் கஜினிலாம் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் அவினாஷ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து இதில் சிறுத்தைலாம் பார்த்துருக்கீங்க, அவரும் ரொம்ப நல்ல ஒரு வில்லன். அது மாதிரி கே விஷ்ணா சார் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு பந்தம் இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக. அண்ட் எல்லா விஷயங்களும் இருக்கும். அது வந்து நம்மளாம் எதிர்பார்ப்பீங்களா, ஒரு சென்டிமெண்ட், ஒரு ரொமான்ஸ், ஒரு காமெடி. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து தூள் சாமி பண்ணிவிட்டு ரொம்ப 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 நாள் ஆச்சு. அதனால் இப்போ ரொம்ப ஆர்வத்தோடு இந்த படம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஆசை. அது வந்து எனக்கு நிறைவேற்று. இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி தெய்வத்திருமலில் வந்து நான் உடம்பு வந்து மெலிஞ்சி ஒரு 12 கிலோஸ் குறைஞ்சிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஜிம் பாடியோடு இருக்கணும், ஒரு நல்ல நடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ஆள். ஸோ அங்கங்கே நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், அங்கங்கே நடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், அங்கங்கே நடிக்கிற மாதிரி நடித்து சொதப்புறதுக்கும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அதர்வைஸ் ஃபிசிக்கலி வந்து ஒர்க் அவுட் நிறையா பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்துக்காக. அண்ட் அட் த சேம் டைம் லுக்ஸ் எல்லாமே லைக் பார்த்திங்கன்னா எல்லா லுக்ஸுமே ஒரு வேறு வேறு லுக்ஸ் வரும் இந்த படத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லுக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் என் லுக் இந்த படத்தில். ரொம்ப ஃபங்கியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது தெரியல, அது வந்து ரகசியம். எல்லாம் சொல்லிட்டுன்னா அப்புறம் படம் பார்க்க மாட்டீங்க. இது வந்து இது கொஞ்சம் தான், இது நிறையா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், பெரிய கெட்டப்ஸ் இருக்கும் எல்லாம். இது வந்து கெட்டப்ஸ் இல்லை கதை. இட்ஸ் மோர் ஆஃப் இந்த ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் சுசி இது பண்ணியிருக்காரு. ஓகே.